சார் சொல்ல நாக்கூசுதுல சொல்ல நாக்கூசுற விஷயத்தை திறமை மாதிரியே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. 25 பேரை நான் ஓசிங் நடத்தி ஜெயிக்க வச்சிட்டேன். ஓசினே சொல்லாதீங்க சார். வாட் இஸ் தி ஓசி? 1 மில்லியன் பார்த்தா காசு வருமா வராதா சார்? யூடியூப்ல 1 மில்லியன் பேர் உங்களை பார்த்தா காசு வருமா வராதா? அப்புறம் என்ன ஓசி? மனப்பாடம் தப்புடான்னு பேசுறீங்க. நீங்களாம் என்னடா படிச்சு கிழிச்சீங்க மனப்பாடம் பண்றீங்கன்னு பேசுறீங்க. பொண்ணை விட குறைவான மதிப்பெண் பெற்றவங்க உங்க பணக்கார பிள்ளைங்களா இருந்தா டாக்டர் ஆயிட்டாங்க. ஓப்பனா சொல்லிட்டு போயிருங்க, உங்களுக்கு எல்லாம் சீட்டு கிடையாது. இந்தந்த நல்ல மாற்றங்களை இந்த கல்வி சூழலுக்குள் கோச்சிங் சென்டர்கள் கொண்டு வந்திருக்கின்றன. வாட் இஸ் தட்? 2000 எக்கச்சக்கமான ஆட்களை ஐடில கொண்டு போய் இன்னைக்கு விட்டதே இந்த கோச்சிங் சென்டர்ஸ் தான். எதுக்கு இத்தனை எப்படி அவங்களால சொல்லித்தர முடிஞ்சது. இத நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நான் ஒத்துக்கல. மாட்னாடா மானஸ்த இல்ல சார், அதுல படிச்சவங்க எனக்கு நிறைய பேர் ஃபாரின்ல இருக்காங்க, நிறைய பேர் நோ சார், நோ ஐடி இல்ல சார். சொல்லுங்க சார். ஐடில படிச்சவன், தமிழ்நாட்டுடைய டாப் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சவன், சுமார் காலேஜ்ல படிச்சவன்லாம் இருக்கா சார்? ஸ்கூல் வச்சிருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நாங்க குழந்தைய நீட்டுக்கு ரெடி பண்றோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. எவ்ரி இயர் 4 டெஸ்ட் வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பையனுக்கு என்ன ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு கேக்குறேன். எனக்கு என்னடா தெரியும், கேளுடா சார். லாஜிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் திங்கிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவங்க ஆரம்பிச்சு விட்டுருவாங்க சார். எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. கேக்குனா பள்ளிக்கூடத்தால அதை செய்ய முடியாதா? பள்ளிக்கூடம் அதை செய்வது இல்லையா? அதாவது கோச்சிங் இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, பள்ளிக்கூடத்துல 1+1 = 2ன்னு சொல்லி கொடுப்பீங்க. இப்ப கோச்சிங் சென்டர் உள்ள வந்துச்சுன்னா அது என்ன சொல்லி கொடுக்குன்னு கேக்குறேன். தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம் ஒரு கப்பு பிளஸ் இன்னொரு கப்பு சேர்ந்ததுன்னா 2 கப்பு. ஓகே, அது என்னடா புத்தலாட்டது? 1 cup + 1 cup இதெல்லாம் பள்ளிக்கூட பாடத்துல இருக்கு, ரொம்ப காலமா இருக்கு. நான் கப்பு சொன்னது சின்ன எக்ஸாம்பிள் சார். கப்பு தவிர ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருடே ஆண்டவரே. என்ன புரியல சார்? பள்ளிக்கூடம் 1+1 = 2ன்னு சொல்லிட்டு உட்கார்ந்ததெல்லாம் கிடையாது. அவங்களே நிறைய சொல்லுவாங்க. உண்மை. இந்த மாணவி கோச்சிங் சென்டர் இருந்ததுன்னா அவங்க எடுத்த மார்க்குக்கு கண்டிப்பா அவங்க எம்பிபிஎஸ் சீட். நீ பேசும்போது உடம்புல உதறல் ஓவரா இருக்கே, இது சுகர் இருக்கா? கோச்சிங் சென்டர்ல சொல்லிருப்பாங்க, அவங்க எழுதிருப்பாங்க, மருத்துவர் ஆயிருப்பாங்க. அப்படியா? கஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரைறானா? பெருமைப்பட்ட ஒரு நியூஸ். ஹோட்டல் காவலாளியின் மகள் நீட் தேர்வில் வெற்றி. ஐயோ, சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. இப்ப அழகு லட்சுமி இங்க இருக்காங்க. நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். மெடிக்கல் காலேஜ்ல இப்ப ஜாயின் பண்ணிருக்கீங்க. இன்னும் எனக்கு கிடைக்கல, இந்த தடவை எனக்கு கிடைக்கல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சக்சஸ் நாங்கெல்லாம் சாக்லேட் கொடுத்து கொண்டாடணும். ஒரு ஹோட்டல் காவலாளியின் மகள் நீட் தேர்வில் வெற்றி பெற்று விட்டார். இதோ எந்த பயனும் இல்ல. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இங்க செலிப்ரேட் பண்ணது அந்த பேரு புகழ் வச்சு ஒண்ணும் நடக்கல என் லைஃப்ல. என்னப்பா பண்ண சொல்ற? 3 தடவை எழுதியும் எனக்கு கிடைக்கல. டாக்டர் இல்ல போறீங்க. நான் டாக்டர் இல்ல. அதனால ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. மார்க் நீங்க 420. 12th மார்க் 1120. இன்னும் அந்த மார்க் பத்தல சார். அடிச்சுடுவேன். பல்லல தட்டிடுவேன், கம்மி கடை. எப்பதான் சார் இந்த மார்க் பத்தும்? இன்னும் மார்க் பத்தல சார். எனக்கு அது புரியவே இல்ல. குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. நீட் எழுதி பாஸ் ஆயிட்டாங்க. இப்ப அழகு லட்சுமி சரியா? ஆனா டாக்டர் ஆக முடியல. படிச்சு என்னங்க பிரயோஜனம்? பொண்ணு நீட் எழுதிருச்சு, டாக்டர் ஆகல. கோச்சிங் போனீங்களாமா? எஸ் சார். எந்த கோச்சிங் போனீங்க? சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. போய் கூட நீங்க மார்க் எடுக்க முடியல உங்களால? மார்க் எடுக்க முடியல இல்ல, எடுத்த மார்க் மறுபடியும் பத்தல. உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. இப்ப இந்த புள்ள டாக்டர் ஆகல, என்ன பண்ணலாம் சொல்லுங்க? இதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஓப்பனா சொல்லிட்டு போயிருங்க, உங்களுக்கு எல்லாம் சீட்டு கிடையாது. வேற டைமென்ஷன்ல பார்க்க கூடாது. பாருங்களேன், நக்கல்யா அவனுக்கு இல்ல மெயின் மேல நல்ல குவாலிட்டியா உருவாக்குறதுக்கு ஏன் இந்த நீட்டை ஒரு பேசிக் எக்ஸாமினேஷன் வச்சு கூடாது? தாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம் தாத்திக்கிட்டு. ஆனா காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கறதுனால இன்னும் தகுதியை மேம்படுத்திக்கணும்னு சொல்றாங்க. எவ்வளவு மேம்படுத்துறது? மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ, இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் ஆக்சுவலா. இந்த சில்ட்ரன் இவங்களை நம்ம திருப்பி பலி கொடுத்துட்டு இருக்கோம். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இன்சென்சிட்டிவிட்டிய என்னவெல்லாம் சொல்லி சமாளிக்கலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் கோபப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேக்குறியா? என் நோக்கம் அது இல்லைங்க, மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். பொண்ணை விட குறைவான மதிப்பெண் பெற்றவங்க உங்க பணக்கார பிள்ளைங்களா இருந்தா டாக்டர் ஆயிட்டாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிடிஎஃப் நான் போடுவோம் அந்த கேஸ். இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டா நீதான் மாசு. வரட்டா மாமே? தரப்படுத்தல்னு சொல்றீங்கல்ல, இப்ப எப்படி தரப்படுத்த முடியும் உங்களால? தொலைச்சு முடியும் ஆட்கள் உன்னைய. நீங்க கேட்டதுக்காக நான் இங்க கூப்பிட்டேன். உசுரையே ஒரு கோச்சிங் சென்டர் காப்பாத்திருக்கணும் விட்டீங்களே ஒரு புருடா. உனக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். உனக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய சங்கடத்தோடு உன்னை வழி அனுப்பி வைக்கிறேன். ஓ குமாரு, இதான் முதப்படி.
அப்படியே படிப்படியா ஏறி எங்கேயோ போற. ஷார்ட்கட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார். ஷார்ட்கட்ஸ் நிறைய சொல்லி தருது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நல்லா சொல்லி. என்ன ஷார்ட்கட் சொல்லி தருது? கரெக்டா கட்டுட்டா. ஸ்கூல்ல டீச் பண்றதுக்கும் கோச்சிங் சென்டர்ல டீச் பண்றதுக்கும் the way ஆஃப் டீச்சிங் வந்து டிஃபர் ஆகுது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. தேர்வுக்கு தயார் செய்வதுதான் கல்வியா? கல்வியோட நோக்கத்தையே இது சிதைக்குது. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? ஒன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். பள்ளி வேணாம், பள்ளிலாம் இன்னைக்கு கோச்சிங் சென்டரா மாறிட்டோம், தேர்வுக்கு தயார் செய்யலாம், நாளைக்கு பள்ளியே இல்லாம போப்போம். நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. அம்மா நல்லா தான் சோறு போடுறா, சத்துணவு காய்கறியா தான் போடுறா. இருந்தாலும் டாக்டர்கிட்ட போகும்போது கொஞ்சம் புரோட்டீன் கம்மியாகுது, அது கொஞ்சம் சம்மந்தம்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சபதல பாடவும் செய்வேன். இந்த மருந்து எழுதி கொடுங்கன்னு சொல்றதா இந்த கோச்சிங் சென்டர். என்னால நம்பவே முடியலையே. இப்ப இவர் சொன்ன மாதிரி இது தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை குழந்தைகளை பற்றி பேசல. நகர்ப்புறத்தை தான் திரும்ப ஒத்துக்க மாட்டேன் சார். எல்லா குழந்தைகளுக்காக தான் நான் பேசுறேன். கட்டு மேட்டு. இல்ல நீங்க ஏதோ எம்ஜிஆர் மாதிரி நான் நம்பியார் மாதிரி பேசாதீங்க. ஓசியில யூடியூப் சேனல்ல பாஸ், நான் ஓசி, ஆரம்பிச்சிருக்கேன். ஓசி, நீங்க ஆரம்பிச்சா எனக்கு என்ன? உங்க யூடியூப் சேனல் எனக்கு புரியல. அப்படி பொத்தி நில்லையா ஓரமா? 25 பேரை நான் ஓசிக்கு நடத்தி ஜெயிக்க வச்சிட்டேன் சார். முதல்ல ஓசினே சொல்லாதீங்க சார். வாட் இஸ் தி வேர்ட்? ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சோறு திங்க வேற எதுவும் திங்கிறீங்க? இந்த It is degrading a society. என்ன ஓசிங்கிறீங்க? என்ன ஓசி? இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. 1 மில்லியன் பார்த்தா காசு வருமா வராதா? சார், நான் யூடியூப்ல 1 மில்லியன் பேர் உங்களை பார்த்தா காசு வருமா வராதா? அப்புறம் என்ன ஓசி? இவனை என்ன பண்ண சார்? செருப்ப காட்டி வந்து உங்களை தரமான ஆட்களை உருவாக்குவதாக நீ நம்பிக்கொண்டிருக்கிறீங்க. நிச்சயமா தரமான ஆட்களை உருவாக்கவில்லை. அப்ப 35 மார்க் எடுத்த ஒரு பொண்ணுக்கு மெடிசன்ல என்ன நாலேஜ் இருக்க முடியும்? இருக்கவே இருக்க வாய்ப்பில்ல. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இப்ப 12 வருஷமா படிக்கிறாரு. மட்டுமே பத்தாது சார் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு. இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணா இத்தனை மார்க் எடுக்கணும். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. எடுத்தாதான் இந்த ஷார்ட்கட் ஒண்ணு இல்ல சார். நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் நான் உங்கள்ட்ட கேக்குறேன். ஓகே ஷார்ட்கட்னே சொல்லிட்டு இருக்கீங்களே, அதுக்கு தமிழ் அர்த்தம் மட்டும் சொல்லிட்டு மைக்கு கொடுத்துருங்க. மாட்டிக்கிட்ட பங்கு சொல்லுங்க சார். ஒரு ஷார்ட்கட் என்கிற ஆங்கில வார்த்தைக்கான தமிழ் பதம் என்ன? குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. நீங்க தூக்கி பிடிக்கிறீங்க, நாங்க ஷார்ட்கட் பண்ணி கொடுப்போம். ஷார்ட்கட் என்பதற்கான தமிழ் பதம் என்ன? கேக்குறாரு சொல்லாதீங்கயா. சொல்லுங்கயா. சார் நான் குறுக்கு வழின்னு சொல்ல விருப்பப்படல சார். ஏன்னா குறுக்கு வழி இல்ல சார். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? போராட்டத்தை ரொம்ப கீழ்மையானதா பேசுறீங்க. ஆனா அந்த வார்த்தையை தமிழ்ல கூட சொல்ல நீங்க கூச்சப்படுறீங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மனப்பாடம் தப்புடான்னு பேசுறீங்க. நீங்க எல்லாம் என்னடா படிச்சு கிழிச்சீங்க மனப்பாடம் பண்றீங்கன்னு பேசுறீங்க. இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. தமிழ்ல அதை சொல்லுங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் இருங்களேன். அதையே உங்களால தமிழ்ல சொல்ல முடியலன்னு சொல்லுங்க எனக்கு. சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்கயா. சார் சொல்ல நான் கூசுதுல, சொல்ல நான் கூசுற விஷயத்த திறமை மாதிரி ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? படிக்கட்டு முறை நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து ஃபில்டர் பண்ணினாதான். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. The system of country will attain a peak in that particular field. இல்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க. போய் படிக்கிறதுக்கு வைக்கிற ஃபில்ட்ரேஷன் ஒழிய அவங்க நாட்டுல அவன் அடுத்த நாளைக்கு போறதுக்கு எந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸும் இல்லைங்கிறாரு.